ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சமையலை பல வகையாக சமைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், வேக வைக்கிறது, பொரித்தெடுப்பது, சூடு பண்ணுவது, இது போன்ற வாக்கியங்களை நாம் ஹிந்தியில் எப்படி பேசலாம்னு தெரிஞ்சுக்கிடுவோம். வீட்டில் அரிசி பருப்பு இருக்கா? घर में चावल दाल है क्या? घर में चावल दाल है क्या? வீடுனா घर, வீட்டில்னா घर में, அரிசினா சாவல், பருப்புனா தால். அரிசி பருப்பு இருக்கான்னு கேள்வி வர்றதுனால चावल दाल है क्या. தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்க. पानी को अच्छे से गरम करिए. पानी को अच्छे से गरम करिए. தண்ணினா பானி, நல்லானா அச்சா, சூடுனா கரம். நல்லா சூடு பண்ணுங்க. अच्छे से गरम करिए. அரிசியை நன்றாக வேக வைங்க. चावल को अच्छे से पकाइए. चावल को अच्छे से पकाइए. பக்காவோனா பொதுப்படையாக சொல்கிறது, பக்காயியேனா மரியாதையாக சொல்வது. அரிசினா சாவல், அரிசியை சாவல் கோ நன்றாக अच्छे से வேக வைங்க, பக்காயியே. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. कढ़ाई में तेल डालिए. कढ़ाई में तेल डालिए. கடாயில்னா கடாய் மே, எண்ணெய்னா தேல், ஊற்றுங்க, டாலியே. முள்ளங்கி வெங்காயம் தக்காளி போட்டு சாம்பார் செய்யுங்க. मूली प्याज टमाटर डालकर सांबार बना दीजिए. मूली प्याज टमाटर डालकर सांबार बना दीजिए. முள்ளங்கினா மூலி, வெங்காயத்துக்கு பியாஸ், தக்காளிக்கு டமாட்டர், அதெல்லாம் போட்டு அப்படிங்கிறதுக்கு டால்கர் சாம்பார் செய்யுங்க. சாம்பார் பனா दीजिए. உருளைக்கிழங்கு சுண்டல் வேக வைங்க. आलू चना को उबाल दीजिए. आलू चना को उबाल दीजिए. உருளைனா ஆலு, சுண்டலுக்கு சனா. வேக வைக்கிறதுங்கிறதுக்கு ஹிந்தியில் உபால்னா, வேக வைங்க, உபால் दीजिए. அவற்றை வெந்தவுடன் வடிகட்டி வைங்க. उसे उबालने के बाद छान लीजिए. उसे उबालने के बाद छान लीजिए. அவற்றைனா उसे, வெந்தவுடன் அப்படிங்கிறதுக்கு उबालने के बाद, வடிகட்டுனா छानना, वடிகட்டி வைங்க, छान लीजिए. உருளைக்கிழங்க நல்லா மசிங்க. आलू को अच्छे से मस लिए. आलू को अच्छे से मस लिए. உருளைக்கிழங்குனா ஆலு, உருளைக்கிழங்கை ஆலுக்கோ, நல்லானா अच्छे से, மசிக்கவும் அப்படிங்கிறதுக்கு மஸ்லியே. உருளைக்கிழங்கு சுண்டல் பட்டாணி போட்டு குருமா வைங்க. आलू चना मटर का कुरमा बनाइए. आलू चना मटर का कुरमा बनाइए. உருளைக்கிழங்குக்கு ஆலு, சுண்டலுக்கு சனா, பட்டாணிக்கு மட்டர், குருமா வைங்க, குருமா பனா दीजिए. கீரையில் சிறிது சிறிதாக தண்ணி தெளித்து வேக வைங்க. बाजी में थोड़ा थोड़ा पानी छिड़ककर पकाइए. बाजी में थोड़ा थोड़ा पानी छिड़ककर पकाइए. கீரைனா பாஜி, கீரையில் பாஜி மே, சிறிது சிறிதாக, தோடா தோடா, தண்ணீர்னா பானி, தெளித்து அப்படின்னா சிடக்கர், வேக வைங்க, பக்காயியே. காய்களை நல்லா வதக்குங்க. सब्जी को अच्छे से भून लीजिए. सब्जी को अच्छे से भून लीजिए. காய்களனா சப்ஜி, நல்லானா अच्छे से, வதக்குங்க, பூன் லீஜியே. இது சூடாக இருக்குது, கொஞ்சம் குளிர வைங்க. यह गरम है, थोड़ा ठंडा होने दीजिए. यह गरम है, थोड़ा ठंडा होने दीजिए. இதுனா यह, சூடுனா கரம், சூடாக இருக்குது, கரம் है, கொஞ்சம்னா थोड़ा, குளிர்னா ठंडा, குளிர வைங்க, ठंडा होने दीजिए. பிரியாணி காரமாக இருக்குது. பிரியாணி தீக்கா है. பிரியாணி தீக்கா है. பிரியாணின்னா பிரியாணி, காரம்னா தீக்கா, இருக்கு है. பொரியலில் உப்பு சரியாக இருக்கா? सब्जी में नमक ठीक है क्या? सब्जी में नमक ठीक है क्या? பொரியலில் அப்படின்னா सब्जी में, உப்புனா நமக், சரியாக இருக்கா அப்படின்னு கேள்வியாக கேட்கறதுனால ठीक है क्या. தயிர் புளிப்பாக இருக்குது. दही खट्टा है. दही खट्टा है. தயிர்னா தஹி, புளிப்புனா கட்டா, இருக்கு है. உங்களுக்கு சுரைக்காய் பிடிக்குமா? आपको लौकी पसंद है क्या? आपको लौकी पसंद है क्या? உங்களுக்குன்னா आपको, சுரைக்கானா லௌக்கி, பிடிக்கும்னா பசந்த், பிடிக்குமான்னு கேள்வியாக இருக்கிறதுனால பசந்த் है क्या. கத்திரிக்காயை கூட்டு செஞ்சுடுங்க. बैंगन का भरता बनाइए. बैंगन का भरता बनाइए. கத்திரிக்காய்னா பேங்கன், கத்திரிக்காய் அப்படிங்கிறதுக்கு பேங்கன் கா, கூட்டுன்னா பர்த்தா, செஞ்சிடுங்க, பனாயே. எலுமிச்சை அல்லது மாங்காய் ஊறுகாய் இருக்கா? नींबू या आम का अचार है क्या? नींबू या आम का अचार है क्या?
எலும்பிச்சைனா நீம்பு, மாங்காய்னா ஆம். எலும்பிச்சை அல்லது மாங்காய்க்கு நீம்பு யா ஆம். ஊறுகாய்னா அச்சார். இருக்கான்னு கேள்வியாக இருக்கிறதுனால ஹேக்யா. ஊறுகாய் சுவைத்து சொல்லுங்க. அச்சார் சக்கர் பத்தாயியே. அச்சார் சக்கர் பத்தாயியே. ஊறுகாய்னா அச்சார், சுவைப்பதுனா சக்னா. சுவைத்து சொல்லுங்க சக்கர் பத்தாயி. கோதுமை மாவை நல்லா சலிங்க. गेहूं के आटे को अच्छे से छान लीजिए. गेहूं के आटे को अच्छे से छान लीजिए. கோதுமை மாவுனா गेहूं का आटा, நல்லானா अच्छे से, சலித்தெடுக்கிறதுனா छानना. சலிங்க छान लीजिए. பாலை நல்லா காய்ச்சுங்க. दूध को अच्छे से उबालिए. दूध को अच्छे से उबालिए. பால்னா दूध, பாலை दूध को நல்லா अच्छे से காய்ச்சுங்க உபாலியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வார்த்தைகளை நீங்களும் டே டு லைஃப்பில் பேசிகிட்டு இருப்பீங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் ஒரு புது டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.